1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி அண்ணாவின் பெயருக்கே களங்கத்தை விளைவித்து மாமதுரை மாநாட்டில் கணக்கென்று கேட்ட மக்கள் திலகத்தை வெளியேற்றினார். கண்மூடித்தனமாக சட்டங்கள் நிறைவேற்றி கழகத்தை இரண்டாக்கினார். தானன்ன தனநானா தனத்தானன்ன தனநானா. போன வருஷம் ஹிட்டான பாட்டை மீண்டும் அதே மாதம் அதே ஒரு ஆண்டுக்குள்ள மீண்டும் ஹிட் அடிச்சிருக்காங்க ஒட்டுமொத்தமான இணையதள தம்பிமார்கள். என்ன ஏதுன்னு விசாரித்து பார்த்தா விடிய காலையில் வாட்ஸ்அப்பை திறந்த உடனே ஒரு 40 பேர் வெறித்தனம் வேற லெவல் மரண மாசு. என்ன வெறித்தனம் வேற லெவல் மரண மாசு, அப்படி ஒன்றும் நம்ம ஒன்றும் நேற்று வீடியோ போடலையே அப்படின்னு பார்த்தா ஒரு நிமிட வீடியோ. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய தான்சானியா பழங்குடிகள் சாட்டைக்கு வாழ்த்து சொல்கிற மாதிரியும் என்னுடைய புகைப்படத்தை எடுத்துக்கிட்டு முத்தம் கொடுக்குற போலையும் ஒரு வீடியோ பார்த்தோன்னே காலையில் 6 மணிக்கே என்னடா இது ஆப்பிரிக்க பழங்குடிகள் நம்மளை வாழ்த்திருக்காங்க. சாட்டையோட சப்ஸ்கிரைபர் ஆவாங்கன்னா இவ்வளோ நாள் சாட்டை வீடியோவை ஆப்பிரிக்கா தான்சானியா பழங்குடிகள் பார்த்துட்டு இருக்க விஷயம் நமக்கே தெரியாமல் இருந்திருக்க. வேர்ல்டு லெவலில் எனக்கு நமக்கு ரீச் இருக்கு போல இருக்கு, இன்டர்நேஷனல் லெவலில் லிங்க் இருக்கடா என் நொங்கு அப்படின்னு வடிவேல் சும்மா தான் சொன்னார். சாட்டைக்கு உண்மையிலே இன்டர்நேஷனல் லெவலில் லிங்க் இருக்கு போல இருக்கு. ஹாய் சட்டாய், ஹாய் சட்டாய், ஜுராய், ஜுராய், முருகன், முருகன். Keep up the good work. Keep up the good work. Mwah. Mwah. கனடாவில் நம்ம ஈழத்தமிழர்கள் பார்க்குறாங்க, அமெரிக்காவில் பார்க்குறாங்க, லண்டனில் பார்க்குறாங்க, ஐரோப்பிய நாடுகளில் பார்க்குறாங்க, சிங்கப்பூர் மலேசியாவில் பார்க்குறான்னு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பழங்குடிகளும் பார்க்குறாங்களா அப்படின்னு புலங்காயுதம் அடைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஒரு தம்பி சொல்கிறேன், அண்ணன் இல்லைண்ணே இது பெய்டு வீடியோ. என்ன சொல்கிறீங்க? ஒரு தம்பி ஒருத்தர் உங்கள் பேரில் blessingfromafrica.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குண்ணே, அந்த வெப்சைட்டில் போயிட்டு என்ன வாழ்த்து வேணும், கல்யாண வாழ்த்து, அப்புறம் பிறந்தநாள் வாழ்த்து, அப்புறம் வீடு பால் காய்ச்சற வாழ்த்து, சடங்கு வாழ்த்து, காது குத்துற வாழ்த்து, செத்து போனால் அதுக்கு ஒரு வாழ்த்து, இப்படி எந்த வாழ்த்தினாலும் வாங்கலாம், யாரை வேணாலும் வாழ்த்தலாம், என்ன வேணாலும் வாழ்த்துவாங்கன்னா என்ன கண்டென்ட்டை நம்ம அனுப்புகிறோமோ, என்ன புகைப்படம் அனுப்புகிறோமோ அந்த புகைப்படத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த கண்டென்ட்டை அப்படியே எழுதி அவங்க வாட்சி ஓ ஷாமியோ அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டு அனுப்புவாங்கன்னு நம்ம மெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இதுக்கு எவ்வளோ தம்பி லட்சக்கணக்கில் செலவாயிருக்குமே அப்படின்னு. வெறும் 3500 ரூபா தானே. அட இன்னும் நம்ம ஒரு கரகட்ட கொஸ்டியோட கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டால் 3500 ரூபா, $32 $35 பணத்தை நம்ம கட்டணும் அப்படின்னா மெயில் ஐடிக்கு அந்த வீடியோ வந்துடும். அதை நம்மளுடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் போட்டுக்கலானே. இப்படித்தான் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நல்லாட்சி, திராவிட மாடல் ஆட்சி, தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வித்துறை ஓஹோன்னு இருக்குது, தமிழ்நாட்டில் சுற்றுலாத்துறை இருக்கு, தமிழ்நாட்டில் பால்வளத்துறை இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வீடியோ போட்டாங்க. இந்த திராவிட மாடல் ஆட்சியில் எல்லாருக்கும் இலவச கல்வி, இலவச மருத்துவம் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, இது உலக நாடு முழுக்க விரிவடையணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை நம்பி கலைஞர் தொலைக்காட்சியில் இதை ஒரு டிபேட்டாக மாற்றுறதுக்கு உலகம் முழுமைக்கும் சென்றடைந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், திராவிட மாடலை வியந்து பார்த்த ஆப்பிரிக்கா, குனிந்து பார்த்த அப்படின்னு போட்டு வீடியோ போட்டாங்கண்ணே. அந்த வீடியோ போட்டன்னைக்கே நான் சொன்னேன், இது யுனெஸ்கோ விருது எப்படி பெரியாருக்கு கிடைச்சதோ, எப்படி பெரியாரை வைக்கம் போராளின்னு சொல்கிறாங்களோ, எப்படி பெரியாரை சாதிமளிப்பு போராளின்னு சொல்கிறாங்களோ, எப்படி பெரியாரை ஏழைகளுக்கு ஒழிச்சாரு, எளிதை உழைச்சாருன்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி தான் திராவிட கும்பலை பெண்ணுரிமை போராளி, திராவிட கும்பல் தான் கல்வி குடிச்சது, படிக்க வச்சது, திராவிடம் தான் சாதியை ஒழிச்சதுன்னு நம்புற மாதிரி தான் இந்த ஆப்பிரிக்க பழங்குடிகள் ஸ்டாலினை வாழ்த்துறது நம்புறதும். இது ஒரு ஃபேக் வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இது வீடியோ ஒரிஜினல் தான், ஆனால் இது பெய்டு கொடுத்து ஆஸ்திரேலியா ஸ்டாம்பு விட்ட மாதிரி, யுனெஸ்கோ விருது வாங்கின மாதிரி இதை வாங்கியிருக்காங்கன்னு சொன்னேன். எவனும் நம்பலை. போட்டாங்கல்ல, பொழந்துருச்சா ரெண்டா இப்போ.
நான் கூட கலைஞர் கருணாநிதி அவருடைய குடும்பம் அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப என்னன்னா உலக அறிவு உலக அரசியல் எல்லாத்தையும் உற்று நோக்குவாங்க, சமூக புத்தி இருக்கும். அவங்கெல்லாம் சர்வசாதாரணமாக யாரும் ஏமாற்ற முடியாது. ஏன்னா சர்க்காரியாவே பின்னங்கால் படரில் அடிக்க ஓட விட்டவங்க. அப்போ அவங்களுடைய மூளை வந்து நார்மலாக அதை விட கொஞ்சம் கொஞ்சம் அப்நார்மலாக வேலை பார்க்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். என்னைக்கு வந்து மாற்றுத்திறனாளியுடைய கிரிக்கெட்டில் நான் வந்து வேர்ல்டு கப்பில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ஒருத்தன் வந்து நாகாலாந்து வந்து கப்பை வாங்கிட்டு வந்து அப்பாவையும் மகனையும் ஏமாற்றிட்டு போனானோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் இவங்க எவ்வளோ பெரிய ஏமாடி அப்படின்னு. இவங்க அந்த அவர்கிட்ட மட்டும் தான் ஏமாறுன்னு பார்த்தா எவன் போய் புகழ்ந்தாலும் ஏமாறுவாங்க, ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் பல பேர் திமுகவுக்குள்ள புகழ்ந்து ஏமாத்துறான். சமீபத்தில் பஞ்சம் பிழைக்க போனேன், நாம் தமிழ் கட்சியிலேருந்து பஞ்சம் பிழைக்க போன ஒருத்தர் புகழ்ந்தே 3 கார் வாங்கியிருக்கிறான், புகழ்ந்தே 3 வீடு வாங்கிட்டான். பெயிண்டிங் கான்ட்ராக்டர் வாங்கி முன்னையும் பின்னாடி வண்டிக்கு பெயிண்ட் அடிச்சு விட்டு நடுவில் பெயிண்ட் அடிக்காமல் லிப்ஸ்டிக் பேருந்தை விட்டு இந்த பண்ணிவிட்டெல்லாம் இந்த அவருடைய வேலை தான். அப்படி புகழ்ந்தா எந்த எல்லைக்கும் கொண்டு நல்லா இன்னும் புகழுங்களேன் சார், உங்கள் ஆட்சி மாதிரி வருமா சார், நல்ல பயங்கரமாக இருக்குது சார், எல்லா பெண்களும் பயங்கர ஹாப்பி, குழந்தைகள் ஹாப்பி, மகளிர் ஹாப்பி, 100 நாள் வேலை திட்டத்துக்கு போகிறவங்களும் ஹாப்பி, மருத்துவர் ஹாப்பி, செவிலியர் ஹாப்பி, மீனவர் ஹாப்பி, ஹாப்பியோ ஹாப்பி. ஆமாம், இப்போ பாருங்க தான்சானியா பழங்குடிகளும் ஹாப்பி. அவங்களுக்கு நம்ம எதுவுமே பண்ணலையே, பண்ணலாம் கூட பரவாயில்ல சார், நல்லா இருக்குன்னு வாழ்த்துறாங்க சார். உண்மையிலேவா அப்படின்னு வீடியோ பார்த்தா யாராவது நம்புவாங்க. உண்மையில் நானே முதல்ல இந்த வீடியோ பார்த்தோன்னே என்ன அது நம்ம தான் ஸ்டாலின் ஐயாவை தப்பாக அடிச்சிருக்கோம் போல இருக்கு, நல்ல ஆட்சி தான் கொடுத்துட்ருக்காரோ அப்படின்னு நம்பிட்டேன். இந்த குடும்பத்தை ஒருத்தன் ஏமாத்துறான் பாருங்க. இந்த வீடியோவை 3000 ரூபா கொடுத்து ஒருத்தன் சுகுமார்னு ஒரு மருத்துவர் பணத்தை கட்டி வீடியோ வாங்கிட்டு இவன் என்ன பண்ணுறான், தான்சானியாவில் முதலமைச்சரை வந்து ஒருத்தன் பாராட்டுறான்னு சொன்னதை நம்பி கலைஞர் தொலைக்காட்சியில் இதில் லண்டனில் போயிட்டு பொருளாதாரம் படிச்சு வந்திருக்காரன் இன்பநிதி அவர் கையில் கொடுத்துருக்காங்க கலைஞர் டிவி. அவர் வந்த பிறகு தான் அந்த வீடியோ வெளிவருது. ஏண்டா டேய், கடக ராசிய கேன்சர்னு பொய் சொல்லி என்கிட்ட பணத்தை புடுங்கிட்டியாடா டேய், என்னுடைய செயின் தானடா இப்படி மாறி இருக்குது. அறிவியல் தொழில்நுட்பமும் விஞ்ஞான வளர்ச்சியும் எக்ஸு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, ட்விட்டரு அப்படின்னு இவ்வளவு சமூக வலைதளங்களும் உள்ளங்கையில் உலகம் வளர்ந்து ஏஐ தொழில்நுட்பம் வளர்ந்து ChatGPT பல ஏஐக்கள் வளர்ந்துருக்கிற இந்த காலகட்டத்திலேயே ஒருத்தன் ஆப்பிரிக்க பழங்குடி தமிழ்நாட்டு முதலமைச்சரை வாழ்த்துறாருங்கிறத வீடியோவாக எடுத்து கொண்டு வந்து இங்கே போட்டு நம்மளை ஏமாற்ற பார்க்குறான்னா, அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலகட்டத்தில் 1960 காலகட்டத்தில் நம்ம தாத்தைங்களையும் பாட்டைங்களையும் எவ்வளவு ஏமாற்றிருப்பாங்க. இப்போ தெரியுதா, இந்த திராவிடம் தான் நம்மளை படிக்க வச்சது, திராவிடம் தான் நம்மளை படிக்க வச்சது இது வரைக்கும் உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு மனுஷன் ஒரு பனைமரத்தில் ஏறின உடனே காமராஜர் நம்மளை படிக்க வைத்தார், சீமான் பனையரை வைக்கிறான்ட்டான். இப்போ நாங்கள் அது வரைக்கும் காமராஜர் படிக்க வச்சாரு, காமராஜர் படிக்க வச்சுன்னு சொன்னோன்னே காமராஜர் எங்கே படிக்க வச்சாரு, அவர் என்ன சொந்தமாக பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வச்சாரா, அவர் என்ன சொந்த சொத்தை வித்து படிக்க வச்சாரா, படிக்க வச்சது பெரியார், படிக்க வச்சது அண்ணா, படிக்க வச்சது கலைஞர்னா, சீமான் நான் பனையேறினோடனே காமராஜர் தான் படிக்க வச்சாருன்ட்டான். நீ சொல்ல வைக்க தாண்டா நாங்கள் பணம் ஏறினது. அந்த காலகட்டத்தில் பொய்யை மட்டுமே சொல்லிட்டு இருந்திருக்கான், மக்கள் நம்பியிருக்கான். ஏன்னா மக்களுக்கு ஊடகங்கள் இல்லை, தலைவர்கள் பேசுவதுதான் செய்தி. மாலை நேரத்தில் பொதுக்கூட்டங்கள் மட்டும்தான் மக்களுக்கு ஒரே ஒரு தகவல் தொடர்பு சாதனம். பத்திரிக்கை யார் படிப்பா, ஏதாவது ஒரு சலூன் கடையில் இருக்கும், இல்லை பெரிய முதலாளி வீட்டில் இருக்கும், எல்லாராலையும் படிக்க முடியாது. தேநீர் கடைகளில் இருக்கும், எல்லாராலையும் படிக்க முடியாது. ஆனால் அந்த காலகட்டத்தில் மேடை போட்டு இவங்க முழங்கின உடனே இவங்க சொல்கிறது பூரா தேவ வாக்கு தெய்வ வாக்குன்னு நம்பிட்டான். அதனால் அண்ணா பெரியாள், கலைஞர் பெரியாள், பெரியார் பெரியாள், ராமசாமி பெரியாள் அப்படின்னு நம்பிட்டான். அவர் தான் சாதியை ஒழிச்சாருங்க அப்படின்ட்டான். முதல்ல தமிழ்நாட்டில் பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாதி பட்டத்தை துறந்தவர் நாம் தமிழ் கட்சியில் இன்றைக்கு இணையதள பாசறை பொறுப்பாளராக, தகவல் தொழில்நுட்ப பொறுப்பாளராக கூடிய பாக்கியராஜன் அவருடைய தாத்தா ஐயா ராமச்சந்திரன் அவர்கள், சிவகங்கை சார்ந்தவர். ராமச்சந்திர சேர்வை என்பதை துறந்து ராமச்சந்திரனார் என்று அவர் தான் முதல்ல கையெழுத்து போடுறாரு. எப்போ, இந்த பெரியாரெல்லாம் துறப்பதற்கு முன்னாடி. தமிழர்கள் எது செஞ்சாலும் அதை திராவிட கும்பல் களவாண்டு, இந்த வரலாறு கூட தெரியாது. இதுவரைக்கும் ஏதாவது ஒரு திராவிட தலைவர்கள், ஒரு திமுக தலைவர், இப்படி ஒரு தமிழர், சிவகங்கை தமிழர் தான் பேருக்கு பின்னாடி கூடிய சாதி பட்டத்தை முதல்ல துறந்தார்னு எவன் சொல்லியிருக்கானா, சொல்ல மாட்டான். சமூக நீதி களத்தில் இடஒதுக்கீடு கிடைப்பதற்கும் மண்டல் கமிஷன் உருவாருக்கும் காரணமாக இருந்தவர்
வே ஆணைமுத்து என்கிற ஒரு பச்சை தமிழன். இதுவரைக்கும் இன்னைக்கு ஆணைமுத்து அவர்களுடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை கூட இந்த திராவிட இயக்கமோ திமுகவோ கொண்டாடாது. ஏன்னா பொய்யை மட்டுமே கட்டமைச்சு நாங்கள் தான் பெரிய ஆளு, சமூக நீதியாக நாங்கள் தான், சாதி ஒழிப்பா நாங்கள் தான், சமத்துவமாக நாங்கள் தான், பெண் உரிமையாக நாங்கள் தான், பெண் அடிமைத்தனத்தை ஒழித்துதான் நாங்கள் தான். ஒருத்தர் சொல்லலாம் விதவைகள் மறுமணம் செஞ்சதே பெரியார் தான், குழந்தை திருமணத்தை ஒழிச்சது பெரியார் தான்றான். இதெல்லாம் 1820 காலகட்டத்தில் வெள்ளைக்காரனே குழந்தை திருமணத்தை தடை பண்ணுறான், விதவைகள் மறுமணத்தை ஊக்குவிக்கிறான். அதெல்லாம் தாண்டி சதி என்கிற உடன்கட்டை ஏறுதலை யார் முதல்ல தடுத்தது? பெரியார் மட்டும் இல்லைன்னாங்கிறான். சதி என்கிற உடன்கட்டை ஏறுதல் தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. அது வடநாட்டில் இருக்குது. அதுவும் 1850 காலகட்டத்துக்கு முன்னாடியே சதி என்கிற உடன்கட்டை ஏறுதல் ஒழிக்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டில் 1628 காலகட்டத்தில் ஒரே ஒரு உடன்கட்டை ஏறுதல், அதுவும் கர்நாடகாவை சார்ந்த ஒரு கன்னட செட்டியார், அவர் இறந்து போனதுக்கு ஒரு மனைவி தீ குடிச்சு இறந்துருக்காங்க. அதுதான் கடைசியாக நடந்தது. அதுவும் பெரியாருடைய தாத்தாவுக்கு தாத்தா பிறகு மட்டும் நடந்துச்சு. இப்படி எல்லாத்தையும் கிளைம் பண்ணி பொய் சொல்லி கட்டமைக்கப்பட்ட ஒரு கூட்டம் இப்போ நாம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு போட்ட உடனே பதறுது. அப்படித்தான் இந்த தான்சானியா வீடியோ. So I want to say thank you so much. God bless you. Thank you. அப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல் அந்து போச்சு. நாம ஏதாவது பேசினா அதை ஃபேக்ட் செக் பண்ணி போடுறதுக்காக தமிழ்நாட்டில் ஃபேக்ட் செக் யூனிட் அப்படின்னு சொல்லி 3 லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு கழுத்தளவுக்கு சோத்தை தின்னுட்டு ஒரு கூட்டம் தூங்குது. இந்த வரைக்கும் திம்பாங்க, நம்பி தின்றுவாங்க. விழுந்தா 2 பேருக்கு கீழே விழுந்துடும். இப்போ அந்த கூட்டம் இந்த தான்சானியா வீடியோ உண்மையா பொய்யா, உண்மையிலேயே திராவிட மாடல் முதலமைச்சரை தான்சானியா இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள், ஆப்பிரிக்க பழங்குடிகள் வாழ்த்துனாங்களா அப்படிங்கிறத எங்கேயாச்சும் ஃபேக்ட் செக் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா பண்ணலை. ஏன்? எலும்பு சூப்ப போயிட்டாங்களா? ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே இன்ஃபர்மேஷன். யாரோ ஒரு தம்பி நம்ம மேலக்கிற பேரன்புன்னு இன்னொரு பக்கம் அவங்க மேலக்கிற வெறுப்பில் பணத்தை கட்டி வம்படியாக பணத்தை கட்டி இந்த தான்சானியா குரூப்புக்கு என் ஃபோட்டோ அனுப்பிச்சு என்னை பற்றி பேச சொல்லி, அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக ஒரு பாட்டையும் அனுப்பிச்சிருக்கிறேன். அவங்கக்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவர் எஸ்பிபி மனோ ஹிப்ஹாப் ஆதி மாதிரி ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட். இவரே மியூசிக் போட்டு பாடின பாட்டு தான் அந்த பாட்டு. அந்த பாட்டை பாடி இந்த சிங்கருக்கு நீங்கள் வாழ் சொல்லுங்க. அவன் யூடியூப் சேனல் வச்சிருக்கான், சாட்டை இன்னொன்று நடக்குதான், அவங்களுக்கு தெரிஞ்சுக்காது பாவம். இன்னொன்று அவருக்கு கருணாநிதி, அந்த பாட்டு கருணாநிதியாக போடப்பட்ட பாட்டு அப்படிங்கிறதா அவங்களுக்கு தெரியாது. இந்த பாட்டுக்காகவே வழக்கெல்லாம் போட்டிருக்காங்கலாம், அவங்களுக்கு தெரியாது பாவம். இப்போ அதே ஆப்பிரிக்க பழங்குடிகள் தமிழ்நாட்டிலிருந்து பாடிந்தா இதுக்குள்ளே நம்ம புலனாய்வு படை, நம்முடைய சிங்கம் கூட்டம், காவல்துறை போட்டிருப்பாங்க, வழக்க போட்டிருப்பாங்க. எப்படா பாடினீங்க இந்த பாட்டை, எங்கள் முதலமைச்சரை எடுத்து போடுறீங்களா அப்படின்னு. ஆனால் இப்போ ஒரு காலையோட செய்தி வந்துச்சு, ஆப்பிரிக்காவில் அந்த பழங்குடிகள் எங்கே இருக்காங்க, எங்கேருந்து வீடியோ போடுறாங்க, அவங்க யார், அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத தமிழக உளவுத்துறை தீவிரமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் சிங்கம் படத்தில் இல்லீகல் என்ட்ரி அப்படின்னு போன மாதிரி அவங்கள தூக்கலாமா, அவங்க உண்மையிலேயே ஆப்பிரிக்காவில் தான் போடுறாங்களா இல்லை கொடைக்கானலுக்கு போட்டுட்டு இருக்காங்களா அப்படிங்கிற தீவிரமான ஆராய்ச்சிலையும் இறங்கியிருப்பதா தகவல். சார் உங்களை நம்ம இந்த பாட்டை எடுத்து அவங்க போட்டிருக்காங்க சார், ஆப்பிரிக்க பழங்குடிகள். சரி, என்னாச்சு? அது சமூக வலைதளங்களில் பயங்கரமாக வைரல் ஆகுது. ஓகே, இப்போ அதை கட்டுப்படுத்தி ஆகணும். அதை கட்டுப்படுத்தணும், நாங்கள் ஆப்பிரிக்கா போகணும் அப்படின்னு சொல்லி டூர் போகிற மாதிரி இவங்களை பிடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு போனாலும் போவாங்க. நம்பாதீங்க, அங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஊரை மாதிரி கைது பண்ணலாம் முடியாது. அவங்கெல்லாம் மனித கறி சாப்பிட்றவங்களாம். நாங்களாவது பாவம் பார்த்து அண்ணன் தம்பி கூட போகிறோம், அண்ணன் தம்பியாக இருக்கணும்னு விட்டு வச்சுருக்கோம். அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. முதல்ல சாப்பிட்டுட்டு தான் அப்புறம் பேசுவாங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ